சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர் அருமை சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் திட்டத்தை ஆதரித்து பெருவாரியான வெற்றியை தேடி தரணும். அதுக்காகத்தான் நானும் நம்முடைய டெல்லியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்திருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய போராளி. எந்த அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படாதவர், மோடியை எதிர்த்து போராடக்கூடியவர், பாசிச பாஜக ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறவர், தொடர்ந்து ஏற்கனவே 2 முறை டெல்லியில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 3வது முறை அவர் தான் வந்திருக்கணும். ஆனால் திட்டமிட்டு வேண்டும் என்று அவரை முடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வலதுகரமாக இருந்த இடதுகரமாக இருந்த அவருடைய தளபதிகளாக இருந்த பல பேரை பல அமைச்சர்களை கைது செஞ்சு பொய் வழக்குகளை போட்டு சிறையில் கொண்டு ஆண்டு கணக்காக அடைச்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் நெருங்க நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சு சிறையில் கொண்டு போட்டாங்க. ஒரு அவதூறான அந்த தேர்தலை டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலை நடத்தி, ஆனா அந்த வழக்கு அவதூறான வழக்கு, எந்த ஆதாரமும் இல்ல, குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படல அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னாங்க. அதற்கு பிறகு விடுதலையாக வந்திருக்கிறார். இதற்கிடையில தான் அந்த தேர்தலை டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலை நடத்தி அங்கே பிஜேபி அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செஞ்சு தேர்தல் பல தில்லுமுள்ளுகளை செஞ்சு அவங்க மீண்டும் 3வது முறையாக நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வளர்த்தியாளர்களுக்கு தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. மீண்டும் நீ எவ்வளோதான் என்ன செயலில் போட்டாலும், எவ்வளோதான் என்ன கொடுமைப்படுத்தினாலும், என்னை தூக்கு கைட்டில் ஏற்றினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உன்னை எதிர்ப்பேன். உன்னை எதிர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம். உங்கள் ஆட்சி ஒழிப்பதுதான் என்னுடைய கோட்பாடு. உறுதியோட இருக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். இன்னும் அதை பற்றி நான் பெருமையாக சொல்லணும்னா, அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் டெல்லியில் பல்வேறு சாதனைகளை, பல திட்டங்களை அங்கே உருவாக்கி தந்தார்கள். அதில் முக்கியமாக என்னை கவர்ந்தது, பள்ளிக்கூடத்தில் சிறப்பு வகுப்புகள், மாடல் ஸ்கூல் என்ற பெயரில் பல சிறப்பான திட்டங்களை, சாதனைகளெல்லாம் கொண்டு வந்தார். அது என்னை கவர்ந்தது. நான் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கலந்து பேசி, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கலந்து பேசி, அது என்ன நடக்குது, அது மாதிரி நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி நேராக நாங்கள் டெல்லிக்கு போனோம். அவர் எங்களுக்கு அதெல்லாம் சுற்றி காண்பித்தார். எப்படி இது நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் விவரமாக எடுத்து சொன்னார். எங்களை மிகவும் கவர்ந்தது. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் ஒரு 100கணக்கான ஸ்மார்ட் ஸ்கூலை, ஸ்மார்ட் வகுப்பறைகளை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். 2.0 ஆட்சி வரப்போகுது. அப்போ ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் ஸ்கூல்ல, ஸ்மார்ட் கிளாஸை தமிழ்நாடு முழுவதும் நாம உருவாக்க போறோம். அப்படியே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு புதுமை பெண்கள் திட்டத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாணவிகள் ஆரம்ப பள்ளிக்குள்ள படிச்சு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறப்போ 1000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? வந்துட்டு இருக்கா சில பேருக்கு 1000 ரூபாய் வந்துட்டு இருக்குல்ல.
அது உரிமைத்தொகை அது தனி, அது ஒரு 1000 ரூபாய், அதையும் 1500 ஆக்க போறோம். இதை புதுமை பெண் திட்டத்தில் வர 1000 ரூபாவை 1500 ஆக்க போறோம். தமிழ் புதல்வனுக்கு 1000 ரூபாய் 1500 ஆக்க போறோம். அதே மாதிரி உரிமைத்தொகை கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை என்பது 1000 எப்போ எவ்வளவு வைக்க போறோம்? 2000. அதுக்கு பிறகு இன்னொரு அறிவிச்சு பாத்தீங்களா 8000 புரியல, மறந்துட்டீங்களா? இல்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்டவ்வு, கேஸு, அப்புறம் என்ன வாஷிங் மிஷினு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசியா வாங்க, எல்லாம் வாங்குறோம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாங்குங்க, உங்க சாய்ஸ் இது. உங்க வீட்டுக்கு அப்படியே கேட்காதீங்க, கேட்டா கம்பி சொல்லிட்டுருவாங்க, பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா சொல்லுங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அதனால அப்படியேதான் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த புதுமை பெண் திட்டத்தை இந்த வடசேனையில தொடங்கி வச்சோம் முதல்ல. அது யார் தொடங்கி வச்சதுன்னா, இந்த வந்திருக்காரு பாருங்க நம்ம சகோதரர், டெல்லியில் முதலமைச்சர் இருந்தப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தொடங்கி வச்சார். அது இன்னைக்கு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட உறவு நமக்கு அவருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த தொடர்பின் காரணமாகத்தான் நான் பிரச்சாரத்தை வரணும்னு நினைச்சேன். அழைச்ச உடனே மறுபடியும் சொல்லாம வந்திருக்கிறாரு. அவர் நான் வருக வருக வருகை சார் வரவேற்கிறேன். மை டியர் பிரதர் அரவிந்த் கெஜ்ரிவால், ப்ளீஸ் கம் டு வெல்கம் டு சென்னை. யூ ப்ளீஸ் ஸ்பீக் few minutes. Vanakkam. I am very happy to come and meet you all today. Very good government schools for the poor people in Delhi, to give good future to the poor people. We had also made a lot of clinics in every colony, free medicines, free clinics, free treatment, free tests. So Stalin Saab, he came to Delhi to see the good work.